வணக்கம். பூக்கி பூக்கினா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறது, இந்த க்யூட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ரகமாகிடுச்சு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பூக்கி டி அப்படின்னா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்யூட்டான எப்போவுமே ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வைபிள் ஒன்று வந்து பூக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா சிரிக்க வச்சுட்டே இருப்பான்ல, அவனும் சிரிச்சிட்டே இருப்பான். இவங்கெல்லாம் வந்து பூக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு வந்து பூக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வச்சிருக்கிறது ஒன்று ட்ரெண்டுக்காக, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எதற்காகன்னு எனக்கே தெரியல. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செல்லம், அம்முக்குட்டி, ஜாங்கிரி, உமா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணும் பையனும் வந்து மாற்றி மாற்றி பூக்கி 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 பூக்கின்னு கூப்பிட்டே இருப்பாங்க. அதனால மேபி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, பூக்கி அப்படிங்கிற படத்தை நம்ம ஒன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அஜய் திஷான், தனுஷா அப்படின்னு நடிச்சிருக்காங்க. மார்கன் படத்தில் வந்து இவர் வந்திருக்காரு ஏற்கனவே, அஜய் திஷான். தனுஷா வந்து இந்த படத்தை தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி யார் தான் படம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. கணேஷ் சந்திரா அப்படிங்கிற ஒரு டேரக்ட் பண்ண இந்த படத்தில் டேரக்ட் மட்டும் இல்லைங்க, சினிமாட்டோகிராஃபரும் வந்து அவர் தான். அண்ட் விஜய் ஆண்டனி அவர்கள் இசையமைக்க, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நடுவில் ஒரு கேமியோ பண்ண, அது மட்டும் இல்லாமல் இன்டர்வல் வரதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே சூச்சு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு கேமியோ வந்து பண்ணிட்டு போகிறாரு. நல்லவேளை சூச்சு போங்கன்னு சொன்னார், எப்படி போகணும்னு கற்றுக் கொடுக்காமல் போனார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா ரிவ்யூ பண்ண சொன்னால் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்களா? ஓகே, இந்த படம் வந்து ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் ஏற்படக்கூடிய காதல். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டியில் ஒரு சச்சரவு நடக்குது. அப்படியே ஒரு பேட் மூடில் ரோட்டில் வந்துட்டே இருக்கும்போது, நம்ம ஊரில் தான் ரோட்டில் நம்ம நல்லா போனாலும் எவனா ஒருத்தன் வந்து வறந்த எழுப்பான்ல, அப்படி வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்படுறப்போ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு ரேஜ் ஆயிடுது. துரத்தின்னு போயிட்டு அந்த ஆளை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாரு. இந்த கூட இருக்கிற பொண்ணு தயவு சேர்ந்து நிறுத்துன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குது, நிறுத்தவே மாட்டாப்புல. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறுத்த வைக்கிறதுக்கு பொலார் அப்படின்னு சொல்லிட்டு செவிலே அந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஒரு அறை விட, நீ அடிக்கிறாயா, நானும் என்னுடைய பூக்கி அறையை உனக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு வந்து பொலிச்சின் வந்து இவன் ஒரு அறை கொடுக்க, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப்போட பிரேக்கப் ஆரம்பிக்குது. பிரேக்கப் ஆரம்பித்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரேக்கப் அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே வந்து போயிடுறாங்க. அதற்கப்புறம் இவங்க வந்து ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதான் வந்து கதை. ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிற யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அந்த ஆன்சருக்கு உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதற்கு நடுவில் என்ன நடந்துச்சு அதுதான் வந்து இந்த படம் உங்களுக்கு சொல்லுது. பிரேக்கப், ஒரு லவ் ஆரம்பிக்குது, எப்படி லவ் ஆரம்பிக்குது, இன்டர்வல் அப்போ பிரேக்கப்பு, அதுக்கப்புறம் அவரோட கஷ்டம், எப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னு வந்து நிறையா படங்கள் பார்த்துருந்தாலும் இந்த படம் வந்து பிரேக்கப்பில் ஆரம்பிக்கிறதுனால ஆஃப்டர் மேத் ஆஃப் பிரேக்கப்பை காட்டப்போகுது அப்படிங்கிறது உடனே பிளாட்டுக்குள்ளே வந்து போயிடுச்சு. அந்த விஷயம் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காமல் இதாங்க பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டேரக்டர் கணேஷ் சந்திரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடத்திட்டாரு. அதற்கப்புறம் என்னதான் வந்து பிரேக்கப் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் என்ன சொல்லுது, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிரேக்கப் பண்ணுறது வழியை தரும். பட் ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு மாதிரியான வழிகளை தரது மட்டும் இல்லாமல் இரண்டு பேரும் வெவ்வேறு முறையில் அதை வந்து அணுகி வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு காலம் எடுத்துக்கலாம், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாள் ஆகும், சில பேருக்கு உடனே வெளில வந்துருவாங்கன்ற மாதிரி வித்தியாசங்கள் இருக்குல்ல. அதை வந்து இந்த படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் ஏன் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை காட்டுறப்போ வந்து இப்போது ஆண் வந்து சில விஷயங்கள்லாம் கடந்து போகிறாரு, பெண் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கடந்து போகிறாங்க அப்படின்னு காட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆணுக்குண்டான ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அதுக்கு ஸ்டீரியோ டைப்டாக சில விஷயங்கள் வச்சுருக்க மாதிரி பெண்களுக்கு உண்டானது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் காட்டியிருக்கிறது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். பட் நியாயமாக இது வந்து பார்த்தா வந்து ஒரு இப்படி ஒரு அபத்தமாக இருக்கிற மாதிரியும் எனக்கு வந்து தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படம் ஸ்பீடாக போயிட்டே இருக்குங்க. இப்போது நம்மளோட டூம் ஸ்க்ராலிங் சொல்லுவாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்க்குறப்போ பார்த்துட்டே இருக்கோம். நம்ம கை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ரீல்ஸ் பார்ப்போம், தோராயமாக நம்மளுக்கு சில பேர்லாம் 1000 ரீல்ஸ் கூட வந்து பார்க்கலாம். பட் பார்த்துட்டே இருக்கோம்ல, அதே மாதிரி இந்த படம் வந்து போயிட்டே இருக்குது. பட் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை எடுத்து அதை ஃபிட் பண்ணி ஒரு படமாக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷாலோவான இம்பாக்டை வந்து கொடுக்குது. ஆனால் உங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செகண்ட் கூட போர் அடிக்க விடாமல் அந்த காதல் கதையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி காட்டிகிட்டே வந்து முழுக்க படத்துக்கு வந்து உங்களை கூட்டு போய் முடிச்சு விட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிலிட்டி. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரேக்கப் அப்படிங்கிறத ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரேக்கப்பை வந்து ஒரு பொண்ணும் பையனும் அப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது எவ்வளோ மாறி இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட கால சூழ்நிலை மாறுது, எமோஷன்ஸ் அதை வெளிப்படுத்துகிற விதம் மாறுது, டெக்னாலஜி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாற்றத்துக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துது. அதனால் டெக்னாலஜிக்கல் வளர்ச்சியில் ஒரு பிரேக்கப் அப்படிங்கிறப்போ நம்மளோட கண்டுபிடிப்புகள், நம்மளோட ட்ரெண்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே அந்த பிரேக்கப்புக்குள்ளே எப்படி வருது அப்படிங்கிறத இந்த படத்தில் சூப்பராக இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. முழுக்க யூத்துகளுக்காகவே எடுக்கப்பட்ட படம். நம்ம போன வாரம் வித் லவ் படத்தை பார்க்கும்போது கூட வந்து சொன்னேன், ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்குமான்னு தெரியல, பட் மற்றவங்க எல்லாருக்குமே இந்த படத்தை வந்து ஒரு க்யூட்டாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பூக்கி படமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, இல்லை பிரேக்கப் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, கல்யாணம் பண்ணியிருக்கீங்களோ இல்லை டைவர்ஸ் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, இந்த படத்தை வந்து பார்த்தா ஆமாம் இல்லை நம்ம ஊரில் இப்படி தான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேட்டபிலிட்டி இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு.
அண்ட் இன்னொரு விஷயம் ஏஐ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அதில் வந்து ஏஐ வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து 15 மினிட்ஸ்க்கு டாம் க்ரூஸும் பிராட் பிட்டும் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை வந்து பண்ணி போட்டிருக்காங்க. ட்விட்டரில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஏஐ தான் மேட்டுங்கிறத புரிஞ்சுட்டு இந்த படத்தில் நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ சம்மந்தப்பட்ட காட்சிகள் இருக்குது. அதை யூஸ் பண்ணி வந்து நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், நம்ம எப்படி கடந்து போக முடியும், இந்த படத்தோட ஒரு ஃப்ளேவரை ஆட் பண்ணிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எஸ்டிஆர்லாம் அந்த படத்தில் கேமியோலாம் பண்ணல, விஜய் ஆண்டனி மட்டும் தான் வராரு. ஆனால் எஸ்டிஆருடைய அந்த டயலாக்ஸு, இன்டர்வியூஸு, அவரோட ஃபேமஸான மொமெண்ட்ஸு, அவருடைய எமோஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சாப்டராக வச்சு கட்டமைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இந்த கிரியேட்டிவான ஐடியா டக்குன்னு இந்த படத்தில் இன்கார்பரேட் பண்ணலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னு தெரியல. டேரக்டருக்கு வந்து சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபர் ஒருத்தராக இருப்பார், டேரக்டர் ஒருத்தராக இருப்பார். ஆனால் இந்த படத்தில் வந்து டேரக்டர் தன்னோட விஷனை தன்னோட கேமரா விஷன் மூலியமாகவே வந்து பார்த்துருக்காரு. ஏன்னா அவர் தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமோட்டோகிராஃபரும். அது இந்த படத்தில் வந்து அந்த நேர்த்தி வந்து நல்லா தெரியுது. ரொம்ப உள்ளே போய் எடுத்திருக்காரு சில சீன்ஸ்லாம். அவருக்கு வந்து எப்படி வரணுமோ அந்த மாதிரி வந்து ஒரு டெலிவரி வந்திருக்கு, சில சீன்ஸ்லாம் தெரியுது. அது இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். நாயகனும் சரி நாயகியும் சரி ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. விவேக் பிரசன்னா அவர் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம பாண்டியராஜன் டைரக்டர் ஆக்டர் பாண்டியராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அவர் வர இந்த சீன் வந்து கடைசியில் நாயகன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு செய்யக்கூடிய விஷயம் வந்து அந்த சீன் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அண்ட் இவங்க 2 பேருக்குள்ளேயும் நடந்த அந்த சண்டைக்கு நியாயம் காட்டின மாதிரி அதற்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில் இவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில சீன்ஸில் வந்து ஆமாம் ஏற்றுக்கும்படியாக இருக்குது, சில சீன்ஸ் வந்து அபத்தமாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம் இந்த படத்தில். இந்த பொண்ணு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து மேட்ரிமோனியில் நிறைய காதலை வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க வாழ்க்கையில். பட் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேட்ரிமோனியல் சைட்டுக்குள்ளே போகிறாங்க. பேரலரி ஆணின் மனது சில ஒரு பிக்சரில் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, பெண்களுக்கு வந்து ஹார்ட் இங்கே இருக்கிறதாவும் ஆண்களுக்கு வேறு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்காக நான் வந்து டேட்டிங் ஆப்பே வந்து அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல. பட் பேசிக்கலி இன்றைக்கி வந்து எப்படி ஆயிடுச்சு, ஆண்கள் வந்து டேட்டிங் ஆப்குள்ளே போயிட்டு வந்து அதை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஒரே டைமில் இவங்க வந்து மேட்ரிமோனியலுக்குள்ளேயும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டிங் ஆப்குள்ளேயும் வந்து ஒரு புது காதலை இல்லை வாழ்க்கை துணையை தேடுற அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு பிரேக்கப் ஆகிட்டு வேறு ரிலேஷன்ஷிப் தேடி போகிற மாதிரி நிறைய பேர் அவங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகி பிரேக்கப் ஆகி தான் வருவாங்க. அப்போ அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பல ரெட் ஃப்ளாக்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க, பல ட்ராமா இருக்கும், சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது நம்மளுக்குள்ளே மேட்ச் ஆகிறது அப்படிங்கிறது வெறும் அந்த ஆப்பில் மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை மேட்ரிமோனியல் மேட்ச் ஆகிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்லை அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து சூப்பராக அவர் இந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணி இந்த படத்தில் காட்டியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் ட்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக 90s ஒரு விஷயம் பண்ணுவாங்க. 90s படத்தெல்லாம் பின்னாடி வந்து டைட்டானிக் போஸ்டர் இருக்கும், பெப்சி பாட்டில் இருக்கும். இதெல்லாம் வச்சுருந்தா அந்த இடம் யூத் மாதிரி ஐ எம் பேபி கேர்ள் அந்த பாட்டெல்லாம் பின்னாடி ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் இன்ஸ்டாகிராமு, பூமரு, அப்புறம் திருப்பி பூக்கி, அப்புறம் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி முழுக்க ட்ரெண்டாக காட்டுறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப ஓவராக இருக்கே, சரி ட்ரெண்டு தான் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் என்டர்டைனிங் மூவி தான். ஸோ ஏன் வித் லவ் பார்த்து எடுத்துகிட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா அதில் லவ் அப்படிங்கிறது படம் ஃபுல்லாக லவ் படம். அதே மாதிரி இது வந்து ஒரு லவ் பற்றின படம். இது இந்த இளைய தலைமுறையினருக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கஞ்சா, சரக்கு, அதுக்கப்புறம் செக்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு விஷயம் நடக்குது இந்த படத்தில் கடந்து போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பாக அது தைக்கிற மாதிரி இல்லாமல் திணிக்கிற மாதிரி படம் ஃபுல்லாக அதை வந்து வச்சுட்டே இருக்காங்க. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ லவ் அப்படிங்கிற மாதிரி வந்து அதனால ட்ரூ லவ்னாலே ட்ரூ தானடா அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் கேட்பாங்கல்ல. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரூ லவ் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை பார்த்துட்டு வந்தப்போ நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப கரப்டாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ யாராலையுமே ட்ரூ லவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வெறுக்க வச்சு ஆனால் கடைசியில் ஒரு நல்ல பாசிட்டிவான முடிவு வந்து கொடுத்துருக்காரு. இதில் நாயகன் சந்திக்கக்கூடிய பல சவால்கள், நாயகி சந்திக்கக்கூடிய பல சவால்களை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து ஜெண்டர் பயாஸ்டாக இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் மாற்றி எடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தை இன்னும் கூட வந்து பாராட்டிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஆனால் படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு டேக்அவேவாக உங்களுக்கு இந்த படம் வந்து என்ன உங்களுக்கு தோணும் அப்படின்னா வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் பல ரீல்கள் ஒன்றாக சேர்த்து ஒட்டப்பட்ட ஒரு படம். பட் ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட், அதுக்கு மேலாம் நான் இந்த படத்தை பற்றி எதுவுமே யோசிக்க விரும்பலப்பா, அதுக்கு நீங்கள் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் இந்த வீக்கில் போயிட்டு நீங்கள் பார்த்து என்டர்டைன் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் கொண்ட ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஸோ கோ அண்ட் என்ஜாய் இட். நீங்கள் பூக்கி படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃபேமிலிஸ், பாய் பூக்கீஸ்.